ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 6/8/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 21ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை பிரதோஷம், கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கடக லக்னம், இருப்பு 1 நாழிகை 57 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2 மணி 9 நிமிடங்கள் வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:43 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று காலை 7:47 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 1:36 மணி வரை பவம், அதன் பின்பு பிற்பகல் 2 மணி 9 நிமிடங்கள் வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு பிற்பகல் 1:43 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1:43 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. இந்த கிருத்திகை ரோஹிணி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வது நல்லது. இன்னைக்கு புதன்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் செவிக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி மாலை கொண்டு உங்களோட வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையும், சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைக்கி பிரதோஷம், புதன்கிழமை வருது, ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு நாளும் ரொம்ப விசேஷம்தான். இந்த தடவை புதன்கிழமை வருது. என்னென்னா, இந்த படிக்கிற குழந்தைகள்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி பிரதோஷம் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷத்துக்கு உங்களால் முடிந்த என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க. அற்புதமான ஒரு படிப்பு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். எப்போவுமே படிப்பு தான் கூடவே வரும் கடைசி வரைக்கும். செல்வம் பார்த்திங்கன்னா வரும். எப்படின்னா, இன்றைக்கி நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் கையில், நாளைக்கு இன்னொருத்தர் கையில், எப்படி மாறிகிட்டே இருக்கும். கைக்கு கை மாறும் பணமே. அதனால் இந்த கல்வி மட்டும்தான் உங்களோட சொத்து, கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கும். படிப்பு தான், அறிவு தான். அதனால் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். இன்றைக்கி பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ, அபிஷேகம் பாருங்கோ, இல்லைனா ஆராதனை பாருங்கோ, போயிட்டு வாங்கோ, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதேமாதிரி எல்லாருமே பிரதோஷத்துக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரர் காதில் போய் உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கோ. இது இன்னமும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லோரும் நிறைய பேர் நான் போகும்போதெல்லாம் அந்த நந்தீஸ்வரரை கட்டி பிடிச்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சொல்லவே கூடாது. எந்த விக்கிரகத்தையும் நம்ம தொடப்படாது. கரெக்டாக யாருமே, இன்க்ளூடிங் மை செல்ஃப், யாருமே தொடப்படாது. ஆனால் எல்லாருமே அதை கட்டி பிடிச்சின்னு தான் சொல்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு உங்களோட பிரச்சனைகளை லைட்டாக அவர்கிட்ட காதில் விட்டால்னால போகிறோம், அவர் நேராக கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்துருவார். உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும், மறையும். சரியா? அதேமாரி நீங்கள் நந்தீஸ்வரருக்கு பிடிச்ச காப்பரிசி கொடுப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவாள்லாம் போயிட்டு அந்த காப்பரிசியை வாங்கி சாப்பிடுங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த நந்தீஸ்வரர் அருள் பண்ணுவார். சரியா? அதனால் காப்பரிசியை போய் சாப்பிட்டு வாங்கோ. கண்டிப்பாக எல்லா சிவன் கோயிலையும் காப்பரிசி உண்டு. ஏன்னா நந்தீஸ்வரருக்கு பிடிச்சதே அதான். அதனால் ரொம்ப அதை வாங்கி சாப்பிடுங்கோ. கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மனசில் இல்லை வெளியில் சொல்லாமல் அமைதியாக ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு 108 தடவை சொல்லுங்க. அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் ஓம் நம சிவாய அப்படின்னு 108 தடவை சொல்லுங்க. அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாடா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் எடுத்து. ஆனால் நீங்கள் நிறைய அந்த சந்திராஷ்டமத்தை பார்த்துட்டீங்க. தினம் தினம் சந்திராஷ்டமமே, அதாவது ஒரு இதில் சேனலில் வரும் தினம் தினம் திருநாளே அப்படின்னு. அதுமாரி தினம் தினம் சந்திராஷ்டமமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்திங்கன்னா மேஷராசி என்பர்கள் தான். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு. இதெல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மனசில் நிம்மதி இருக்குங்க. உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரங்கும் போது கூட்டாளிகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக மனசில் இருக்கிற பாரம் அருமையாக குறையும். இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இருந்து வந்த இன்னல்கள் கண்டிப்பாக மறையும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்கப்படி தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் எல்லாரையுமே கொஞ்சம் அப்படி ஒரு காமிச்சு தான் போகும். உங்களுக்கு பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. சந்திராஷ்டமம் இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குங்க. அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல உங்களோட வாழ்க்கை தினம் தனியாக புரிஞ்சுப்பாங்க. அதேமாரி அவங்க ஏதாவது சொல்ல நீங்கள் ஏதோ புரிஞ்சுப்பீங்க. அதனால் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வருங்கிறதுனால உட்காந்து சரி பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதனால் அந்த டென்ஷன்லேயே நம்ம சரியாக எதையுமே காதில் வாங்க முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா? அதேமாதிரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் அந்த மாற்று மருத்துவம் அப்படிங்கிறத விட இன்றைக்கி இந்த மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கா பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக அந்த டயட் மேற்கொள்கிறது, மாத்திரை போட்டுக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கணுங்க. இன்றைக்கி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் கூர்மையாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுங்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. ஓரளவுக்கு சந்தோஷமான நாளாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் நேராக உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஜென்மராசியில் உங்களோட இதில் யாருக்கா குரு பகவான் இருக்கார். ஸோ குருச்சந்திர யோகம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு நியூஸ்லாம் உத்தியோகத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரமும் பரவாயில்ல, நல்லபடியாக போகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கமான உறவு, புரிதல் உணர்வுலாம் மேம்படும். அதேமாரி அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக வரும். இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் மன சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது பகையுணர் ரோகஸ்தானம். இதில் சந்திரபகவான் இருக்கும்போது உங்களோட பகைமை உணர்வு மறையும். நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு சண்டை போடணும்னு நினச்சா கூட அவங்கள பார்த்தோன்னே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சரிப்போ இவங்ககிட்ட எதுக்காப்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கணும் போ விடு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அதேமாரி உங்ககிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க உங்களோட தேஜஸான ஒரு முகத்தை பார்த்தோன்னே ஐயோ இவங்ககிட்ட போய் நம்ம சண்டைக்கு வரணும்னு நினச்சோமே, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இவங்ககிட்ட எதுக்கு சண்டை வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களே உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இன்றைக்கி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்களாக இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அது அற்புதமான ஒரு படிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லபடியாக போகும். இன்றைக்கி குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக சின்ன சண்டை ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் குழந்தைகளை உங்களோட மேற்பார்வையிலே வச்சுக்கிறது நல்லதுங்க. அதேமாரி குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடம் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் உட்காந்துருக்கார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலச்சக்கர தத்துவத்தின்படி 4வது ராசியே வந்து இதுதான் கடகத்துக்கு அதிபதி சந்திர பகவான். ஸோ கேந்திராதிபதி நேராக உங்களுக்கு கேந்திரஸ்தானத்தில் தான் இருக்கிற உங்களோட கேந்திரஸ்தானத்தில் 4ஆம் இடம். அப்போ கண்டிப்பாக சந்திர பகவானால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே சமயம் குடும்பத்தில் உற்சாகமான ஒரு சூழல் அருமையாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது சூப்பர் ஜாலியாக வெளியில் போயிட்டு சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக வாங்க. சரியா? அக்கம் பக்கத்தினர் பார்த்துட்டு அப்படியே திருஷ்டி படக்கூடாது. சரி, அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். அதுமாதிரி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாமா, பெரிய அளவில் கொண்டு வரலாமாங்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் உங்கள் மனசுக்குள்ளே ஓடும். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா என்னடா அது இவ்வளோ அதின்னு சொல்கிறாரேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா சந்திர பகவான் உங்களோட 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் இருக்கார். இன்றைக்கி மனோதைரியம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதேமாரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மெளிரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும்.
மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் பேக்கில் வச்சு உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான். அதி அற்புதமான ஒரு நாள். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி இந்த வேன், ஆட்டோ இதெல்லாம் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பார்கள். பொருளாதார முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். இன்னைக்கு தனவரவு தாராளமாக இருப்பதால் சேமிக்கும் எண்ணம் அதிகமாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் மன சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் பகவான் உங்கள் ஜென்மராசியில் தான் இருக்கார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா குரு பகவான் உங்கள் ஜென்மராசியை பார்த்துன்னு தான் இருக்கார். அதனாலே ஓரளவுக்கு சவாலை சமாளிப்பீங்க. இருந்தாலும் அப்பப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்திக்காமல் நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் அப்படியே பண்ணிட்டுருங்க. அதேமாரி வாகன பயணங்கள் அப்படி இருக்கும்போது அந்த வேகமாக போகிறது டிரைவிங்லாம் வேண்டாம். கவனமாக போங்க, கவனமாக வாங்க. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. அதை எப்படி தீர்க்கணுங்கிறத பார்க்கணும். அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி அரசியல்வாதிகளாம் அமைதியாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதே அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உத்தியோகத்தில் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகளுக்கு திட்டம் இடுவீர்கள். ஆன்மீக பயணங்களின் மூலம் மூத்த வயதில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க. இனிப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இனிப்பான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் சனி பகவான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். இருந்தாலும் ராகு பகவான் உங்களோட ஜென்மராசியில் இருந்துட்டு அவரும் அவர் பங்குக்கு சில குழப்பங்களை கொடுக்குறாருனாலும் கொஞ்சம் யோசித்து எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சந்திர பகவான்
அற்புதமாக உங்களுக்கு சில நன்மைகளை செய்கிறார். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அக்கம்பக்கத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் சிறப்பாக இருக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம், அதாவது ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு திருநாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மராசியில் சனி பகவான் இருக்கார். அதே சமயம் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பயணங்களை கொடுத்துட்டு ஓரளவுக்கு உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னாலும் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு பொறுப்பை கொடுப்பார். அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லபடியாக போகும். கவனமாக இருங்க. அதேமாதிரி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேகம் அவசியம், விவேகமான வேகம் கண்டிப்பாக தேவைப்படும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி பரவாயில்லை. இந்த மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக திகழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.